ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆன நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட பகுதிகள் எல்லைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, வடக்கில் வந்து ஆப்கானிஸ்தான்ற ஸ்டேட், அதாவது கண்ட்ரியில் இருக்கிற ஷார்டுகை அப்படிங்கிற பகுதியிலேருந்து தெற்கே வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற தைமதாபாத் வரைக்கும் பரவி இருந்தது. அதே மாதிரி கிழக்கில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆலம்கீர் கூர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து மேற்கு பக்கம் வந்து பாகிஸ்தானோட சார்கான்ஜெண்ட் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் வந்து பரவி இருந்தது. அது இல்லாமல் பாகிஸ்தானோட எல்லையில் சில பகுதிகளும், குஜராத்தோட எல்லைகளில் சில பகுதிகள், ராஜஸ்தானில் சில பகுதிகள், இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தது. இது வந்து என்னென்னா 3 வகையான ஹரப்பா நாகரிகத்தை வந்து சொல்கிறாங்க. தொடக்க கால ஹரப்பாங்கிறது 3000லேருந்து 2600 வரைக்கும் இருந்தது. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாங்கிறது 2600 to 1900. பிற்கால ஹரப்பாங்கிறது 1900 to 1700. ஆனால் அந்த 1900லேருந்தே அந்த ஹரப்பா நாகரிகம் வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முந்தைய ஹரப்பா நாகரிகம் வந்து எந்த பகுதியில் இருந்ததுன்னா, கிழக்கு பலுச்சிஸ்தானில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா மெகர்கர் அப்படிங்கிற பகுதியில். ஓகேவா? 1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் ஹரப்பாவுக்கு வந்து வருகை தந்திருப்பார். அங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு நாகரிகம் வந்து இருந்தது அப்படின்றத வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். 1831 அம்ரிக்கு வருகை தந்த அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவரும் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு நாகரிகம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து லாகூரில் வந்து முல்தான்ற இடத்துல வந்து ரயில் பாதை அமைக்கிறதுக்காக வந்து நிறைய வந்து ஹரப்பாவில் யூஸ் பண்ண அந்த சுட்ட செங்கற்கற்கள் அதெல்லாம் வந்து நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? 1853 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நில அளவையாளர். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி நிறைய வந்து அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து திரும்ப வந்து ஹரப்பாவுக்கு வந்து பார்வையிடுவார். எப்போனா 1853, 56, 75 அந்த பீரியடில் வந்து திரும்ப ஹரப்பா வந்து பார்வையிடுவார். ஸோ இயர்ஸ் பார்த்துக்கோங்க. 26னா சார்லஸ் மேசன், 31னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அவர் வந்து அமெரிக்கா வந்து வருவார். 53, 56, 75 வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமு. இவரோட முயற்சினால தான் வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து ஆரம்பிக்கப்படும் 1861. அதுக்கப்புறம் இந்திய தொல்லியல் துறையோட ஃபஸ்ட்டு இயக்குனர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர். ஓகேவா? 1940 REM வீலர் அப்படிங்கிறவர் ஹரப்பாவோட அகழாய்வு வந்து செய்வார். காளிபங்கனில் எங்கெங்கே இந்த பாகிஸ்தானில் வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்தது அப்படின்னா, காளிபங்கன், லோத்தல், ராகிகர்கி, டோலவீரா அந்த பகுதிகளெலாம் இருந்தது. காளிபங்கனில் வந்து உழுத நிலம் இருந்ததற்கான அடையாளம் இருந்திருக்கு. அதே மாதிரி லோத்தலில் வந்து கர்னீலியன் அப்படிங்கிற ஒரு மணிக்கற்கள் இருந்ததற்கான அடையாளமும், அதுக்கப்புறம் வந்து கப்பல் கட்டும் தளமும் வந்து இருந்ததற்கான அடையாளமும் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அதோட மொத்த பரப்பளவு வந்து என்னென்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் சில எல்லைகளையும் பாகிஸ்தானில் சில பகுதிகளையும் கவர் பண்ணினது தான் வந்து இந்த பரப்பளவு. இந்தியாவோட எல்லையை வந்து எது வந்து கவர் ஆகுதுன்னா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இதெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட முக்கிய தொழில் வந்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் வந்து முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹரப்பாவில் வந்து எந்தெந்த பகுதிகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னா, பஞ்சாப், அதாவது பாகிஸ்தானில் பஞ்சாப், மொஹஞ்சதாரோவில் வந்து சிந்து பாகிஸ்தான், டோலவிரான்றது குஜராத் இந்தியா, காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல்ன்றது குஜராத் இந்தியா, பனவாலிங்கிறது ராஜஸ்தான் இந்தியா, ராகிகர்கி வந்து ஹரியானா இந்தியா, ஷார்கோட்டா குஜராத் இந்தியா. ஓகே, இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலவிரா, காளிபங்கன், லோத்தல், பனவாலி, ராகிகர்கி, சார்கோட்டா இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகங்கள். இது எக்ஸாக்டாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் வந்து எந்தெந்த பகுதிகளில் இருந்தது அப்படிங்கிறத தான் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரப்பா அப்படின்னு வருது. பானா பஞ்சாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொஹஞ்சதாரோ சிந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டோலவீரா, டோல் இல்லுன்னு வருதா, டோலுன்னு வந்ததுன்னா குஜராத். அதே மாதிரி லோத்தலும் எல்லுன்னு வரும், அதனால் அதுவும் வந்து குஜராத்து. லோத்தலும் டோலவீராவும் குஜராத்து. காளிபங்கனும் பனவாலியும் ராஜஸ்தான். காளி, வலி,
பாலி அந்த மாதிரி வாலி பலி காளி அப்படி வருதா. ஸோ அது ரெண்டும் ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகி கர்கி ஹரி ராகி அப்படி வருதா, ரான்னு வருதா. ஸோ அதனால் அது வந்து ஹரியானா. ஷர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத்து. அங்கே வந்து அந்த வந்து கோட்டை நிறையா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குஜராத்தில். ஓகேவா. பெருங்குளம் வந்து வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். இது வந்து ஜிப்சம் கொண்டு வந்து அந்த சுவர்கள்லாம் வந்து பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா நீர் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் வந்து கழிவுநீர் வடிகால்லாம் இருக்கும். அதில் அப்புறம் வந்து நிறைய அறைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை பயிரிடல் முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. கலப்பைகள் வந்து யூஸ் பண்ணாங்க. தொல் தாவரவியலாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இரட்டை பயிரிடல் முறையும் கலப்பை யூஸ் பண்ணதுக்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல் தாவரவியலாளர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விலங்குகள் கைவினைப் பொருட்கள் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னா விலங்குகள் வந்து செம்மறி, வெள்ளாடு, கோழி, பறவை, மாடு வந்து செபுன்னு அழைச்சாங்க. ஆனால் வந்து அங்கே குதிரை வந்து கிடையாது. உணவு வந்து மீன், இறைச்சி, காட்டுப்பன்றி, மான், முதலை இதெல்லாமே வந்து உணவாக வந்து உட்கொண்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மணி, அணிகலன்கள், உலோக வேலை இதெல்லாம் வந்து அங்கே இருந்த மக்கள் வந்து அணிஞ்சுக்கிட்டாங்க. கர்னீலியன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவப்பு மணிக்கல். ஸோ அதுவும் வந்து ஜுவல்லரியாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜாஸ்பர், கிறிஸ்டல், அது வந்து கிறிஸ்டல்னால் படிகக்கல், ஸ்டீட்டைக்கல்னால் நுரைக்கல். இந்த மாதிரியான கற்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பு இருந்ததற்கான அடையாளம் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அந்த ஸ்டீட்டைக்கல் அப்படின்றது வந்து அந்த மத குருவோட உருவம் வந்து இந்த ஸ்டீட்டைக்கல்னால தான் வந்து செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செம்பு, வெண்கலம், தங்கம் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருந்தாங்க. அது இல்லாமல் சங்கு, பீங்கான், சுடுமண் இதெல்லாம் கொண்டு அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய அணிகலன்கள் மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான அடையாளமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து சங்கு, நாகேஸ்வர், பாலக்கோடு, வைடூரியம், ஷார்ட்டுகை இந்தந்த பொருட்கள்லாம் இந்தந்த பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்னீலியன் மணி வந்து லோத்தல்ல காரில் ஏறி போகிறோம். ஸ்டீட்டை, நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான். ஓகேவா. சவுத்து ஸ்ட்ரீட்டு. செம்பு ராஜஸ்தான், ஓமன். ஓகேவா. அதுக்கப்புறம் மட்பாண்டம் வந்து அடர் சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து டிசைன்ஸ் வந்து கருப்பு நிறத்தில் வந்து போடப்பட்டிருக்கு. கத்தி, செம்பு, தந்தம், எழும்பு இதனால் ஆக்கப்பட்ட கருவிகள் வந்து யூஸ் பண்ணாங்க. கூர்முனை கருவி, உளி, ஊசி, மீன்பிடி கருவி இதெல்லாமே யூஸ் பண்ணாங்க. தராசு, தட்டு, கண்ணாடி, அஞ்சன கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ரோசரி செட் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் வந்து கிடச்சிருக்கு ஒரு படிகக்கல். அந்த படிகக்கல்லில் தான் வந்து 3 மொழிகளால் வந்து குறியீடுகள் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பருத்தி, பட்டு எல்லாம் வந்து அணிஞ்சுக்கிட்டாங்க. நடமாடும் சிலையும் மதகுருவும் வந்து மொகஞ்சதாரோவில் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அந்த மதகுரு வந்து ஸ்டீட்டை கல்னால் வந்து வடிவமைக்கப்பட்டது. நடமாடும் சிலை வந்து செம்புனால் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சுமேரிய நாகரிகமான ஓமன், பக்ரைன், ஈரான் இவங்களோடலாம் வந்து வணிக தொடர்பு வந்து கொண்டிருக்காங்க. அது எதை வச்சு தெரியுது அப்படின்னா ஹரப்பாவோட முத்திரைகள் வந்து அங்கே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மெலுக்கா அப்படிங்கிறது சிந்துவில் இருக்கிற ஒரு பகுதி. ஹரப்பா, மெசபடோமியோ இவங்க எல்லாமே வந்து வணிக தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து எடைக்கல் வந்து எப்படி இருந்ததுன்னா கனச்சதுர வடிவத்தில் இருந்தது. அந்த அளவுகள் வந்து 1:2:4:8:16:32 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இருந்தது. சிறிய அளவீடான 13.63 கிராம்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு இன்ச்சுங்கிறது வந்து 1.75 சென்டிமீட்டராக இருந்தது அப்படின்றாங்க. 5000க்கும் மேற்பட்ட எழுத்துக்களும் 26 குறியீடுகளும் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. அரசமர வழிபாடு வந்து அவங்க வந்து அரச மரத்தை தான் வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க. காளிபங்கனில் வந்து வேள்வி பீட வழிபாடு வந்து நடந்ததற்கான அடையாளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹரப்பாவில் வந்து திராவிட மொழி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து யூகிச்சிருக்காங்க. சமகால பண்பாடு வந்து வேறு இந்த பண்பாடும் வேறு எந்த பண்பாடும் வந்து சமகாலத்தில் இருந்தது அப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அப்புறம் குஜராத் டு அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இதே பகுதியில் இதே பீரியடில் வந்து அந்த
இந்த ஹரப்பா பண்பாடு மாதிரியே வந்து ஒரு சில பண்பாடுகளும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இங்கே கண்டெடுக்கப்பட்ட அதே மாதிரியான பொருள் வந்து இன்னொரு பகுதியில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அங்கே வந்து வணிக தொடர்பு வச்சுருக்காங்க. 2 பண்பாடும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1900க்கு அப்புறமே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஹரப்பா பண்பாடு. அதுக்கப்புறம் அரிக்கமேடு, கீழடி, உறையூர் வந்து செகண்ட் நகரமயமாக்கல் பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நகரமயமாக்கல் பகுதிங்கிறது என்னென்னா ஹரப்பா, சிந்து சமவெளி நாகரிகம் அந்த பகுதிகள் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பா ஜாடி வந்து ஓமானில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 வந்து நாகரிகம் சொல்கிறாங்க. சோகானியன் நாகரிகம், அச்சூலியன் நாகரிகம். சோகானியன் நாகரிகத்தில் வந்து கூழாங்கல் வந்து யூஸ் பண்ணி துண்டாக்கும் கருவிகள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அச்சூலியன் நாகரிகத்தில் கைக்கோடாரிகள், அதுக்கப்புறம் வெட்டுக்கத்தி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இரும்பு இல்லை, செம்பு, அலுமினியம் இந்த உலோக கருவிகள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து அச்சூலியன் நாகரிகத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்னிந்திய இரும்பு காலமும் பெருங்கற்காலமும் சமகாலத்தை சேர்ந்தது அப்படின்றாங்க. அது அந்த பழங்கற்கால பண்பாட்டில் 2 நாகரிகம், அச்சூலியன் மரபு, சோகானியன் மரபு. அச்சூலியன் மரபில் தான் கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி. சோகானியன் மரபில் இந்த கற்கள், கூழாங்கற்கள் இதெல்லாம். இது வந்து பாகிஸ்தானோட சோகன் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்ததுனால இது வந்து சோகானியன் மரபு அப்படின்னு வந்து அழைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெசபடோமியா புராணத்தில் வந்து மெலுக்கா அப்படிங்கிற பகுதியை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அது இல்லாமல் அங்கே வந்து ஒரு பறவையை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஹஜா அப்படிங்கிற பறவையோட ஒலி வந்து அரண்மனை வரையும் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜாங்கிறது வந்து ஒரு மயில் மாதிரியான பறவை. ஓகேவா. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகமும் அவ்வளோதான். தேங்க்யூ.